ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. போன பகுதியில் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரை பற்றி பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இன்னிக்கும் ராமானுஜருடைய ஒரு உன்னதமான சீடரோட வைபவத்தை பற்றி சேவிக்கலாம். ராமானுஜருக்கு திவ்ய பிரபந்தத்தோட ஆழ்பொருள்களில் சொல்வதனா அவ்வளவு ஆனந்தம். சீடர்களுக்கு மனமுருகி சொல்லி கொண்டிருந்தார். அப்போது அங்கே ஒரு வரி வந்ததாம், சிந்தப்பூ மகிழும் திருவேங்கடத்துன்னு. அந்த பாசனத்திற்கான அர்த்தம் சொல்லும்போது அதை பற்றி எண்ணிய போதே அவர் கண்களில் தாரை தாரியாக கண்ணீர் வழிந்தது. அவருடைய வருத்தத்திற்கு என்ன காரணம்னு அங்கிருந்த சீடர்கள் யாருக்கும் புரியலை. அப்போ ஆச்சாரியர் அருகே கேட்க அப்போ அவர் சொல்கிறாராம், திருவேங்கடத்தில் திருமலை பெருமாளுக்கு மாலையாக சேராமல் இந்த பூக்கள்லாம் இப்படி உதிர்கிறதேன்னு அவருக்கு அவ்வளவு வருத்தமா. பகவானுக்கு சேர வேண்டிய பூக்கள் இல்லையா? நம் ராமானுஜருக்கு எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணமாகணும்ன்ற இச்சை. அது நம் போன்ற ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, பூக்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே பகவானோடு சேர்ந்து லயித்து ஆனந்தமாக உண்மையான ஆனந்தத்தோடு இருக்க வேணும் என்பது தான் அவருடைய இச்சை. அதைத்தான் இங்கேயும் அவருக்கு அந்த பூக்கள்லாம் பகவானுடைய திருமேனியில் சேராமல் விழுகிறதேன்னு அவ்வளவு வருத்தமாம். இதையெல்லாம் கேட்டாலும் அங்கிருந்த சீடர்கள் எல்லாம் அமைதியானார்கள். ஏன்னா இதில் ரெண்டு விஷயம். ஒன்று, அவர்களுக்கெல்லாம் ராமானுஜரை விட்டு பிரிய மனமில்லை. இன்னும் ஒரு விஷயம், அப்பொழுது திருவேங்கடம்ன்றது மிகவும் பயமான பாதையாக இருந்ததாம். காட்டு விலங்குகள்லாம் இருக்கும். நேரான சீரான இப்பொழுது இருக்கிறது போல பாதைகள் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது. அவ்வழியில் போவதே மிகவும் பயமாக இருக்குமாம். அதனால் இதையெல்லாம் எண்ணி யாருமே வாயே திறக்கலை. எல்லாரும் அமைதியாகிவிட்டார். அப்பொழுது அங்கேருந்து அடியேன்னு ஒரு குரல் வந்ததாம். ராமானுஜருக்கு ஒரே ஆனந்தம். அந்த குரல் வந்த திசையை பார்த்தார். அந்த சீடரை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளவு ஆனந்தம். அவரை ஆறத் தழுவி கொண்டார். நீர்தான் ஆண் பிள்ளை என்றாராம். அதனால் அவருக்கு அனந்தான் பிள்ளை என்று பெயரிட்டார். இப்போ ராமானுஜருடைய காரியத்தை முன்னிருந்து நடத்துவதற்காக அவர் சித்தமாக இருந்தாராம். ஆச்சாரிய பக்தின்றது கூட இருந்து சேவை செய்வது மட்டுமல்ல, அவருடைய இச்சை என்னவோ அதற்கேற்றபடி நடப்பதுதான் உண்மையான சீடரோட சேவை. பரதன் இருந்தான். பரதன் ராமனை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய பாதுகையை எடுத்து வைத்து கொண்டு அயோத்தியை ஆண்டான் இல்லையா? ராமனோட பிரிவை ராமனுக்காக ஏற்றான் இல்லையா? அதுதான் உன்னதமான பக்தி. அதையேத்தான் இப்போ அனந்தான் பிள்ளையும் ராமானுஜருக்காக செய்தார். ராமானுஜருக்காக, தன் ஆச்சாரியனுக்காக, அவருடைய இச்சைக்காக, அவருடைய சேவைக்காக அவரையும் பிரிந்து செல்ல தயாராக இருந்தார். அந்த கரடுமுரடான பாதையில் அவருடைய பத்தினி அப்போ கர்ப்பிணியாக இருந்தாராம். அதை பற்றி கூட யோசிக்கவில்லை. தன் நிறைமாத கர்ப்பிணியான மனைவியும் அழைத்து கொண்டு நேரே திருமலைக்கு சென்றார் அனந்தாழ்வார். இப்போ அவருக்கு இங்கே ஒரு இச்சை இருந்தது. ராமானுஜர் ஆசைப்படி இங்கே அழகாக பெருமாளுக்கு மாலை சூட்டி மகிழ வேணும் இல்லையா? அதற்காக ஒரு சின்னது அழகான ஒரு நந்தவனம் செய்ய வேணும். அந்த நந்தவனத்திற்கு நீர்ப்பாய்ச்சலுக்காக அழகான ஒரு தடாகமும் நீர்வளம் நிறைந்த ஒரு ஏரியும் அமைக்க வேணும்னு அவருக்கு ஆசை. அதன்படியே அழகாக ஒரு நந்தவனம் அமைத்தாராம். அதற்கு ராமானுஜ நந்தவனம்னு திருநாமமிட்டார். அதிலிருந்து அழகாக மலர்களையெல்லாம் தொடுத்து தினமும் திருவேங்கடமுடையானுக்கு உரிய காலத்தில் சேர்த்து வந்தாராம். அதற்கப்புறமா அங்கே ஒரு அழகிய தடாகமும் ஏரியும் அமைக்கணும் இல்லையா? அதற்கான வேலையை செய்ய வேணும்னு துவங்கினார். தன்னுடைய மனைவியோட உதவியோடு செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல தோண்டி தோண்டி மண்ணை எல்லாம் எடுக்கணும் இல்லையா? மண்ணை எடுத்து விட்டு அது வேறு இடத்துல கொட்ட வேணும்னா அருகில் கொட்ட முடியாது. அது எங்கேயோ பல தூரம் நடந்து போய் கொட்ட வேண்டும். அந்த உதவியைத்தான் அவள் கர்ப்பமாக இருந்த மனைவி செய்து கொண்டிருந்தார். நிறைமாதம் ஆனாலும் அவருடைய சேவையில் எந்த தடையும் வரக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லாமல் தன்னுடைய வலியும் மீறி அந்த மண்ணையெல்லாம் வெகு தூரம் நடந்து கொட்டி விட்டு திரும்பி வந்திருந்தாராம். இப்போ இதை ஒரு அழகான ஒரு பாலகன் பார்க்குறான். அந்த குழந்தை பார்த்த உடனே இது என்ன, இந்த கர்ப்பிணி இவ்வளவு கஷ்டப்படுகிறாளேன்னு அவளுக்கு உதவி செய்யணும்னு அவனுக்கு ஒரே ஏக்கம். அதனால் அவளிடம் பேசுகிறான். இந்த பாத்திரத்தை என்னிடம் கொடு, நான் மண்ணை கொட்டி விட்டு வருகிறேன்றானாம். முதல்ல அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அதற்கப்புறம் அவன் ஏதேதோ பேசி அவளை சமாதானம் செய்துவிட்டு பாதி தூரம் வரை அவள் வந்தாள். மீதி தூரம் இவன் சுமந்து சென்று அதை கொட்டிவிட்டு மீண்டும் காலி பாத்திரத்தை விரைவாக கொண்டு வந்து தந்தானாம். இப்போ அனந்தாழ்வானுக்கு ஒரே சந்தேகம். இது என்ன, முன்னெல்லாம் ரொம்ப நாழியாகமே, பெண்ணு இவ்வளவு சீக்கிரம் வருகிறாயே, எங்கேயே அருகிலே எங்கேனும் கொட்டி விடுகிறாயான்னு கேட்க அப்போ அவள் சொல்கிறாள், இல்லை, இங்கே ஒரு சின்ன பாலகன் வந்தான், அவன்தான் உதவி செய்தான்னு. இப்போது இதை கேட்ட உடனே அனந்தாழ்வாருக்கு அவ்வளவு பிடிக்கவில்லை. இது நம்ம ஆச்சாரிய சேவை இல்லையா? அதை நாம் தான் செய்ய வேணும். எதற்காக அந்த பாலகனிடம் உதவி கேட்டாய்னு சொல்லி
அந்த பாலகனையும் கூப்பிட்டு, இனி நீ இந்த உதவி செய்ய வேணாம், நாங்களே பார்த்து கொள்கிறோம்ன்றதான். அப்போது அந்த சிறுவன் பதிலளிக்கிறான், இது பாகவத கைங்கரியம் இல்லையா? அது மட்டுமல்ல, அவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள், அதனால தான் உதவி செய்தேன்னு சொல்ல, இது என் ஆச்சாரியனுக்காக நாங்கள் செய்யும் சேவை. இத்தனை காலம் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? இப்பத்தானே நாங்கள் செய்கிறோம். அதனால் இப்போ நீ ஒன்றும் வந்து உதவி செய்ய வேண்டியதில்லை. உனக்கு வேணுமென்றால் வேற ஏதாவது கைங்கரியம் செய்து கொள்ளுன்னு தடுத்து அவனை விரட்டி விடுகிறார். இப்போ அந்த சிறுவனும் பயந்தது போல கொஞ்சம் தூரம் பதுங்கி போகிறானாம். இனி அந்த பிள்ளை என்ன செய்ய போகிறான்? அனந்தாழ்வார் வாழ்க்கையில் இன்னும் என்னெல்லாம் விசேஷங்கள் நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் நாமும் காத்திருந்து தொடர்ந்து சேவிக்கலாம்.